வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கதை கேளு கதை கேளு பை உங்கள் ஆர்ஜி நவீனா. இன்னையோட கதைக்குள்ள போவோமா? ஒரு காட்டுல ஒரு குதிரை வாழ்ந்துட்டு வருது. அதே காட்டுல ஒரு எலியும் வாழ்ந்துட்டு வருது. ரெண்டு பேரும் இப்ப பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. எலிக்கு கொஞ்சம் தற்பெருமை ஜாஸ்தி. ஒரு நாள் இந்த எலியும் குதிரையும் காட்டை சுத்தி பார்க்கலான்னு போறாங்க. போற வழி ஃபுல்லா இந்த எலி தான் பெருமையை பேசிக்கிட்டே வருது. எனக்கெல்லாம் யாரை பார்த்தாலும் பயம் இல்லை, பாம்பை கூட துரத்தி விட்டுருவேன், ஏன் சிங்கம் கூட என் கிட்ட கூட வராது. அது மட்டும் இல்ல, இப்ப கூட பாரேன், நான் தான் உன்னை வழிநடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒரு இடத்துல சைலண்ட் ஆகிருது. என்ன அங்கேயே நின்னுட்ட அப்படின்னு குதிரை எலிக்கிட்ட கேட்கிட்டவும் எலி சொல்லுது, அங்க பாரு, ஒரு பெரிய ஆறு ஓடுது அப்படின்னு சொல்லுதான். அதுக்கு குதிரை கேக்குது, என்னது ஆறா? அந்த தண்ணியவா நீ ஆறுன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில போய் நின்னுட்டு, இங்க பாரு, என் பாதி கால் கூட நனையல, நீயும் வா நம்ம சீக்கிரம் போலான்னு அந்த எலியை கூப்பிடுது. குதிரைக்கிட்ட எப்படிடா ஹெல்ப் கேட்கறதுன்னு தெரியாம ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்கு. சரி, நான் இவ்வளோ நேரம் பேசினதெல்லாம் நீ எதுவும் மனசுல வச்சுக்காம என்னை அப்படியே இங்க இருந்து அந்த சைடு தூக்கிட்டு போறியா அப்படின்னு குதிரை கிட்ட கேட்டுச்சான். குதிரையும் அதுக்கு அப்படி வா வலிக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் விட்டுச்சான். மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னதுன்னா, தற்பெருமையோடு எப்பயும் பேசாதீங்க. கதை பிடிச்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே நவீனா.